ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா கார்த்திகை தீபம் சீரியல் ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிவிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு ப்ரொமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கார்த்திக் தீபாவோட கல்யாண ஃபங்க்ஷன் வந்து கோலாகலமாக நடந்துட்டுருக்கு. அங்கே பார்த்தோன்னா நம்ம ரம்யாவை வரவிடாமல் பண்ணுறதுக்காக ஐஸ்வர்யா வந்து பல ஐடியாலாம் போட்டுப்பாங்க. இருந்தாலும் எல்லாத்தையுமே கடந்து ரம்யா நேரா ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாங்க ஆட்டோ பிடிச்சி. அங்கே பார்த்தோன்னா தீபா கார்த்தி ரெண்டு பேருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கேக்கெல்லாம் வந்து கட் பண்ணி கியூட்டாக ஊட்டி விட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இதை வந்து பார்த்த ரம்யா செம்ம அதிர்ச்சியாகி உடனே நம்ம தீபா பக்கத்தில் வந்து தீபா கண்ணுக்குள்ளே வந்து பொடிச்சுன்னு அடிச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் பேர் அதிர்ச்சி ஆகிறாங்க. இன்னொரு பக்கம் மேடம் நீங்கள் எப்படி இங்கிற மாதிரி கார்த்தி ஒரு பக்கம் அதிர்ச்சி ஆகிறாங்க. போதும் கார்த்தி போதும், என்ன ஏமாத்துறதுக்கு உங்களுக்கு எப்படி கார்த்தி மனசு வந்துச்சு சொல்லுங்கிற மாதிரி கேட்டது. மேடம் நீங்க பேசுறது எனக்கு சரியா புரியல. என்னது புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? ஏமா எவ்வளவு தைரியம் இருந்தா அத்தனை பேருக்கு முன்னாடி அதுவும் நாள் அதுவுமா என் மருமக தீபாவை நீ கை நீட்டி அடிச்சிருப்ப. ஆமா இந்த அதிகாரத்தை உனக்கு கொடுத்தது யாருங்கிற மாதிரி அபிராமி ஒரு பக்கம் சத்தம் போட்டதும் உடனே தீபா அத்தை கொஞ்சம் அமைதியா இருங்க. அம்மா குட்டி என்ன ஆச்சு? இப்ப எதுக்கு நீ என்ன அடிச்ச? போதும் என்ன அப்படி பேர் சொல்லி கூப்பிடாத தீபா. உன்னை என்னோட உயிர் தோழியை விட என்னோட கூட பிறந்த சகோதரி ஆட்டம் தானே நம்பி இருந்த. கடைசி எனக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ண உனக்கு எப்படி தீபா மனசு வந்துச்சு? ஐயோ அம்முக்குட்டி இப்ப வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏங்க இவங்க யாருங்க அப்படின்னு நம்ம கார்த்தி கேக்குறாங்க. இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட் அம்முக்குட்டின்னு சொல்லுவல்ல, அது இவங்க தான் அப்படின்னு சொன்னதும் கார்த்தி செம்மையா அதிர்ச்சி ஆறாங்க. என்ன கார்த்தி அதிர்ச்சியா இருக்கா? இப்படி ரெண்டு பொண்ணுங்க வாழ்க்கையில விளையாடுறதுக்கு உங்களுக்கு எப்படி கார்த்தி மனசு வந்துச்சு? அம்முக்குட்டி நீ ரொம்ப தப்பா பேசுற. என்ன அடி இல்ல தப்பா பேசு நான் பொறுத்துப்பா. ஆனா என் கண்ணு முன்னாடி என் ஹஸ்பண்ட் தப்பா பேசுறது என்னால ஒருபோதும் பொறுத்துக்க முடியாது அப்படின்னு சொன்னது. என்னது உன்னோட ஹஸ்பண்டா? இங்க பாரு தீபா, பெருசா உன்னோட ஹஸ்பண்ட் கொண்டாடிட்டு இருக்கியே, இவனை தான் நான் உயிருக்குயிரா காதலிச்சேன். எனக்கு லெட்டர் கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாரு. இப்ப என்னன்னா எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு. அன்னைக்கு ஃபேக்டரிக்கு வந்தப்போ கூட நான் என் காதலன்னு காமிச்சிடல. அப்ப நீ கூட அமைதியா தனடி இருந்த. அப்பவே சொல்லிக்கலாமேடி இது ஓ புருஷனண்டு ஏன்னு சொல்லாம விட்டுங்கிற மாதிரி ரம்யா பயங்கரமா கத்திட்டு இருக்காங்க. போதும் அம்மோ நிறுத்து, நீ காமிச்சது இவரை கிடையாது வேற ஒருத்தரை. இவங்க கம்பெனில தான் நீங்க வேலை பாக்குறீங்களா அப்படின்னு தீபா கேட்டதும் ஆமாங்க இவங்க கம்பெனில தான் அப்படின்னு சொன்னதும் தீபா வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்பனா இத்தனை நாளா கிஃப்ட் லெட்டர்ஸ் எல்லாம் அனுப்புனேன்னு சொன்னது நீ கார்த்திக்கு தானா அப்படின்னு தீபா வந்து கேக்குறாங்க. ஆமா தீபா, நான் எதுக்கடி போய் சொல்லணும்? கார்த்திக் கையில இருந்துதான் இவ்வளவு கிஃப்ட் லெட்டர்ஸ் எல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொன்னதும் கார்த்தி வந்து என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க ரம்யா, இங்க பாருங்க மேடம், இப்ப வரைக்கும் நீங்க மேடம் என்கிற வழியத்தான் இவ்வளவு பொறுமையா இருந்துட்டு இருக்க. நான் என்னோட வைஃப் தீபாவுக்கு எப்படி கிஃப்ட் லெட்டர் எல்லாம் கொடுத்ததே இல்ல. அப்படி இருக்கும்போது எப்படிங்க உங்களுக்கு நான் லெட்டர் கொடுப்பேன்? இங்க பாருங்க சத்தியமா சொல்றேன், நான் உங்களுக்கு எதுவுமே கொடுக்கல மேடம். ஏதோ